இன்னும் லேட் ஆகுமா? இல்ல மேடம். எங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இப்ப கூப்பிடுவோம். சரி. என்னங்க? ஒண்ணும் இல்ல. தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? என்ன ப்ரோ வந்துடுறேன். ஓகே சார். உங்களுக்கு வேணாங்க பரவாயில்ல. நிலா சோழன் உங்க 2 பேரும் தான் கூப்பிடுறாங்க. நீங்க போங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஏற்கனவே ஒரு தடவை கவுன்சிலிங் வந்தீங்கல்ல? ஆமாமா. நாங்க சொன்னதை பத்தி எல்லாம் யோசிச்சீங்களா? இங்க பாருங்க, டிவோர்ஸ் கிடைச்சு பிரிஞ்சுட்டா மட்டும் சந்தோஷமா இருந்துடலான்னு அர்த்தம் இல்ல. அதுக்கப்புறம் தான் நீங்க பல பிரச்சனையை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு சேர்ந்தே வாழ்ந்திருக்கலாமேன்னு தோணும். டிவோர்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு சேர்ந்து வாழ முடிவு எடுக்க உங்க ஈகோ எல்லாம் விடாது. அந்த கஷ்டமான வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு இப்படி அவசரப்பட்டு எடுத்த முடிவை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்கள மாதிரி நிறைய கப்பிள்ஸ் இங்க வராங்க. நாங்க சொன்னதை கேட்டு சேர்ந்து வாழற முடிவு எடுத்து இப்ப அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. நீங்க பாக்க சின்ன பசங்களா இருக்கீங்க. இப்படி பட்டுன்னு முடிவு எடுக்காம கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள டிவோர்ஸ்னு யோசிச்சா எப்படி? உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரவே 1 வருஷம் ஆகும். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோர்ட் படி ஏறலாமா? இதையே ஃபேஸ் பண்ண முடியலன்னா வாழ்க்கையில வர மத்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? லவ் மேரேஜ் தானே பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் பிடிச்சதானே கல்யாணம் பண்ணிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பாருங்க. என்ன கனவுகளோட கல்யாணம் பண்ணிருப்பீங்களோ அதை பத்தி எல்லாம் யோசிங்க. உட்காந்து மனசு விட்டு பேசுங்க. பேசினா சரியாகாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல. இல்ல சார், அது சரி வராது. எங்களுக்கு டிவோர்ஸ் தான் சார் வேணும். என்னப்பா? சரி, இவங்க ரொம்ப பாவம். என்கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. நான் சரியான பொறுக்கி. இதோ அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல. ஆனா அவங்க இப்படி கிடையாது. அவங்க லெவலே வேற. அவங்க நல்லா படிச்சு ஆர்கிடெக்டா இருக்காங்க. ஆனா நான் வெறும் டிரைவர் தான். என்னோட வண்டியில ஏறுற எல்லா பொண்ணுங்க கிட்டயும் நான் சிரிச்சு பேசிட்டே இருப்பேன். அப்படிதான் நான் இவங்க கிட்டயும் பேசினேன். ஒடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்குன்னு என்ன மாதிரி ஒரு ஆளோட அவங்க காலம் முழுக்க வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? என் வீடும் இவங்க வாழ்றதுக்கு தகுதியான வீடெல்லாம் இல்ல. பாவம் இவங்க என்கிட்ட தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. நீங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த கவுன்சிலிங் எல்லாம் வேணாம். எதுக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. செட் ஆகாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இழுத்து பிடிச்சிக்க? நீங்க டிவோர்ஸ் கொடுத்துருங்க மேடம். இவங்க சந்தோஷமா இருக்கு. நல்லா யோசிச்சுக்கோங்க மேடம் நல்லா யோசிச்சுதான் நம்ம கோர்ட்டுக்கே வந்திருக்கோம். நீங்க டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி எழுதி கொடுங்க மேடம். பாவம் மேடம், இவங்க சும்மா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் எங்க முடிவுல எந்த மாற்றமும் இருக்க போறோம். எங்களுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சா டிவோர்ஸ் கொடுக்க சொல்லி எழுதி கொடுங்க மேடம் ப்ளீஸ். சரி, அப்ப நீங்க கிளம்புங்க. ஒர்க் அவுட் ஆகுதுடா. நல்லா நடிக்கிறியடா. என்ன உள்ள அப்படியே ரொம்ப நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்க? ஆமாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு 1க்கு 4 தடவை சொல்லிட்டீங்க. அப்புறம் எதுக்கு இந்த கவுன்சிலிங் உட்காந்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸ் கிடைச்சிட்டா நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்கலாம். அதுக்கு தாங்க நான் அப்படி பேசுறேன். ஓ வருது ஏங்க ஒரு நிமிஷம். வாங்க வா. எனக்கு ஒரு வேண்டிய அடி. நிலா என்னாச்சுப்பா? என்னாச்சுன்னா கோர்ட்டுக்கு போயிட்டு வரோம். அது தெரியுதுடா, அங்க என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? கவுன்சிலிங் அனுப்புனாங்க. அது சரிடா, நீ என்ன சொன்ன? நான் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேன். ஏய், நீ என்ன தரேன்னு சொன்ன? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? ஏய், நிலா தானே டிவோர்ஸ் கேட்டுச்சு. நீ சேர்ந்து வாழணும் தானே ஆசைப்பட்ட. நீ என்ன சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் மட்டும் அவங்களை என் ஒய்ஃபா நினைச்சா போதுமா? அவங்க என்ன ஹஸ்பண்ட் நினைக்க வேணாமா? ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு என் மேல ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது. என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கணும் அவங்க கேட்டே இருக்காங்க. இப்படி விருப்பம் இல்லாதவங்கள நான் என்ன பிடிச்சு வைக்கணும்? அதான் டிவோர்ஸ் தரேன்னு கோர்ட்லயே சொல்லிட்டேன். மேடம்க்கு டிவோர்ஸ் தான் வேணுமாண்ணே? எனக்கு அது ஓகே தான். அதனால டிவோர்ஸ் கொடுத்துருங்கன்னு தெளிவா ஜட்ஜ் கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன இப்போ இவங்க டிவோர்ஸ் வேணும்னு கேட்டு நான் வேண்டான்னு சொன்னாதான் கவுன்சிலிங்க்கு போ, அங்க போ, அதை பண்ணு இதை பண்ணுன்னு டெய்லி இழுத்தடிப்பாங்க. 2 பேரும் ஒரே முடிவா இருந்தா வேலை ஈஸி தானே? எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஹியரிங்லயே டிவோர்ஸ் கிடைச்சிடும். கண்டிப்பாண்ணே, நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. டேய் சொல்றா, என்ன சொல்ற? ஆட ஆமாண்ணே, இனி டிவோர்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். டிவோர்ஸ் கிடைச்சிட்டா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே? இனி நீங்க சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். அப்புறம் தெரியாம நடந்த கல்யாணத்தை நினைச்சு நீங்க வருத்தப்படவும் வேண்டாம், கில்ட்டாகவும் வேண்டாம். டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் இதோ உங்க அண்ணனே உங்களுக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாருங்க. எனக்கு மாப்பிள்ள பாருங்க நான் கேட்டேனா? இல்லங்க, நான் சும்மா சொல்றேன். டிவோர்ஸ் கிடைச்சிட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கலாம் பாருங்க. நானும் யார்கிட்ட வேணாலும் கடல போடலாம், பொறுக்கியாவே சுத்தலாம். யாரும் என்ன பத்தி எந்த கவலையும் பட மாட்டாங்க. அவ்வளவுதாங்க, நம்ம கல்யாண வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சது. கதம். இப்ப நீங்க ஹாப்பியா? என்ன கேள்வி தானே கேக்குறீங்க? அதானே, உங்களுக்கு ஹாப்பியா தானே இருக்கும். ஒருவேளை நீங்க நான் டிவோர்ஸ் கொடுக்கலன்னா தான் நீங்க சோகமா இருப்பீங்க இல்ல. நான் தான் டிவோர்ஸ் தரேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன ஹாப்பியா தான் இருப்பீங்க. அவன் தலையிலே மண்ண வாரி போட. சரிண்ணே, எனக்கு சவாரிக்கு டைம் ஆயிடுச்சு, அப்படியே கிளம்புறேன். பெரிய ஆட்டிடியூட் கட்டிட்டு போறாரு. நானும் ஆபீஸ் கிளம்புறேன். இவர் என்ன நமக்கு முன்னாடி நிக்கிறாரு? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஏங்கிட்டியா? உன்கிட்ட தானே சொல்றேன், அப்ப உன்கிட்ட தான் பேசணும். ரைட், என்ன பேசணும்? ஆமா, வீட்டுல என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா, நீங்க நடக்கிறீங்க, நான் நடக்கிறேன், வீட்டுல எல்லாரும் தான் நடக்கிறாங்க. என்ன இப்போ இந்த நக்கல் பச்சல தேவையில்லை எனக்கு. என்ன ரொம்ப புத்திசாலி நினைப்ப? என்னமோ நீலா டைவர்ஸ் தானே கேட்டா, நான் வேணா கொடுத்துருவேன் கோவமா சொன்னியா? என்ன உண்மையா சொன்ன? ஆமா உண்மைதான். ஏன் எனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாதா? டேய் சும்மா அளக்காதடா. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ மனசுல எந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு எந்த எண்ணத்துல நீ சொல்லிருப்பேன்னு எனக்கு தெரியும்டா. அப்படி எல்லாம் சொன்னா நிலா உடனே இல்ல நான் சோழன் கூட தான் வாழ போறேன்னு சொல்லுவான் தானே சொன்ன? கண்டுபிடிச்சிட்டாரு. இல்லையே, அவெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஐயா இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நீனா கற்பனை போட்டு கட்டிட்டு இருக்காத. என் அனுபவத்துல சொல்ற, கேட்டு பொழைச்சுக்க.
இந்த பாரு, ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் போற வரைக்கும் தான் அந்த பொண்ணு அவனை மதிக்கும். அவளுக்கும் அது ஒரு கெத்தா இருக்கும். நம்ம பின்னாடி ஒரு பையன் வரானேன்னு. அப்ப அந்த பொண்ணு வந்து, ஐயா சாமி என்ன விட்டுறாத, எனக்கு வாழ்க்கை கொடுக்கலாம் கெஞ்சிட்டு இருக்காது. சார் தான் போடான்னு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா நாள் வராது, ஐயா நாள் வராது. அவ்வளவுதான். என்ன இப்படி சொல்றாரு? அப்படியே சொல்றீங்க. அப்படியே நடந்தாலும் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் எவ்வளவுதான் போராடுறது. அவ டிவோர்ஸ் வேணும்னு குதிக்கிறா. டிவோர்ஸ்ல வேணாலும் நானும் எவ்வளவு தடவை தான் கெஞ்சிருது. எனக்கு ஒரு மான மரியாதை இருக்குல்ல. சும்மா சும்மா போய் இன்னைக்கு எனக்கு அசிங்கமா இருக்காதா? ஆக்சுவலா அந்த பொண்ணு சைடுல இருந்து யோசனை பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு உன்னை விட்டு போறது ரொம்ப நல்லது. உன் கூட எல்லாம் யாரா இருப்பா? ஏதோ பெத்த பையனா போயிட்டே அப்படின்னு புத்தி சொல்றேன். இந்த பாரு, காதல்ல நான் சீனியர். என் அனுபவம் தான் உன் வயசு. நான் சொல்றதை கேட்டு புரிஞ்சு நடந்துக்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா, இவர் அப்படியே காதல்ல PhD வாங்கிட்டாரு. இதுல எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, PhD வாங்குறாங்க. இதுக்கு எதுக்குடா PhD? பிராக்டிகல் தான். இந்த ஆள் சொல்ற மாதிரி நாமளே டைவர்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னா ஒருவேளை ஏதாவது சாக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவானோ. நாம ஒண்ணு பிளான் பண்ணி அது எனக்கே ஆப்போசிட் நடந்துட்டு இருக்கோம். சோடா, நீங்க இவன் சொல்றதுல டேலம் ஆயிட்டு இருக்க. நீ கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்க. பாத்துக்கலாம் விடு. உன்னை விட்டு அப்படி எங்க போயிட போறா? அங்க சுத்தி இங்க சுத்தி நம்ம தான் வந்தாகணும். நான் வரேன். நிலா, சாப்பாடு ரெடியா இருக்குப்பா. சாப்பிட்டு போறியா? நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லப்பா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்ப 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடலானே. சரிப்பா, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். நிஜமாவே சோழன் கோர்ட்ல அப்படி சொன்னானாப்பா? ஆமாண்ணா, அப்படிதான் சொன்னாரு. அவன் சொன்னது சரின்னு உனக்கு தோணுதாப்பா? ஆனா சரின்னு தோணுச்சு. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லப்பா, இந்த கல்யாணம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா நடந்த இந்த கல்யாணத்தை மனசார ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் தான் நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டோம். ஆனா அப்படி ஆசைப்பட்டதெல்லாம் சரியா தப்பான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா காலப்போக்குல நீங்க சேர்ந்து வாழ்ந்துருவீங்கன்னு நாங்க நம்புறோம்ப்பா. எனக்கு புரியுதுப்பா, இந்த வீடு சரியில்லை. சோழனும் நிறைய தப்பு பண்ணிருக்கான். உன்னோட தகுதிக்கு நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லதான். ஆனாலும் எங்களுக்கு ஒரு ஆசை, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்துட மாட்டீங்களான்னு. நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா இந்த வீடு வீடாவே மாறிச்சு. எல்லாரும் இப்படி குடும்பமா சந்தோஷமா இருக்க காரணமே நீதான். என்ன இருந்தாலும் சோழன் என்னோட தம்பி. அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மனைவியா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்பட்டேன்ப்பா. நீங்க டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகும்போதே நிஜமாவே எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. சரி, சோழனாவது டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான், ஏதாவது நடந்து நீயும் இந்த டைவர்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சோம்ப்பா. கடைசியில இப்ப அவனும் உன் முடிவுக்கே வந்துட்டானேப்பா. அதான் ஒரு மாதிரியா இருக்கு. விடுங்க, அவர் டிவோர்ஸ் கொடுக்க ரெடி ஆனதும் நல்லதானே. சீக்கிரம் டிவோர்ஸ் கிடைச்சிட்டா அவரோட லைஃப் அவர் பார்க்கலாம். எல்லாருக்குமே அதான் சரி. நாங்க வந்து ஒருத்தர் பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணல. ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்க இந்த கல்யாணத்தை பண்ணிட்டோம். நடந்த கல்யாணம் முடியாது தானே. சரி விடுங்க.